எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு? பைக்கில் தாம்மா போயிட்டு இருந்திருக்கான். திடீர்னு யாரோ வந்து மோதிட்டாங்கம்மா. அவனும் கீழே விழுந்துட்டான். வீராவுக்கு அடிபட்டுச்சுன்னு போன் வந்தப்போ என் அடிவயிறே கலங்கிருச்சுமா. ச்சே, நான் நினைச்சேன்ப்பா இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது நடக்கும்னு என் மனசுல பட்டுச்சு. இவனுக்கு போன் பண்ணி நான் வார்ன் பண்ணேன். ஜாக்கிரதையா இரு, எப்ப வேணாலும் யாரால வேணாலும் ஆபத்து வரலான்னு சொல்லி வாயை கூட மூடல. அதுக்குள்ள ச்சே. டாக்டர், வீரா எப்படி இருக்கான் டாக்டர்? டோன்ட் வரி, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. சின்ன ஆக்சிடென்ட் தான். காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு போட்டிருக்கேன். ஹீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். உள்ள போய் வீராவை பார்க்கலாமா? ஷூர், போய் பாருங்க. வாங்கப்பா. ஐயோ, என்னப்பா இப்படி அடிபட்டிருக்கு? வீரா, என்னாச்சு வீரா? ஏன் இப்படி எல்லாம் உனக்கு நடக்கணும்? நான் தான் சொன்னேன்ல, ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். காயத்ரி, நீங்க சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு. நான் தான் சொன்னேன்ல, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த ரதி தேவி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா. பரவாயில்ல, தெளிவாதான் யோசிக்கிறீங்க. வீரா, எப்படி இருக்கீங்க? வீரா, உயிர் கொண்ட ஆபத்து இல்லையே. உயிர் எடுக்கிற அளவுக்கு நீங்க எதுவும் பெரிய தப்பு பண்ணலன்னு எங்க மேடம் நினைச்சிருக்காங்க போல. அதனாலதான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல வெறும் கட்டு மட்டும் போட்டுட்டு நீங்க படுத்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குல்ல இந்த கேம்? நீங்க என்ன ஏமாத்துனீங்க? ஏன் மூலமா எங்க மேடத்தை மண்ணக்கவ வச்சீங்க. பதில் மரியாதைன்னு ஏதாவது ஒன்று செஞ்சாதானே அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு மரியாதை. அதான் சின்னதா ஒரு இடி. எப்படி நல்லா இருந்துச்சுல? ஏய், ஸ்டாப் இட். நான் உங்ககிட்ட பேசல, மிஸ்டர் வீரபிரசாத் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிருக்காரு. எப்படி எப்படி நீங்க வருஷத்துல பாதி நாள் ஃபாரின்ல தான் இருப்பீங்கல்ல, அப்படிதானே? இந்தியாவில பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லி உங்க மாமாவோ அம்மாவோ உங்களை பாடப்படுத்திட்டு இருக்காங்கல்ல. ஆனா உங்களுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல வீரா. ஏன்னா ஃபாரின்ல தான் உங்களோட பிசினஸ் ஓஹோன்னு போயிட்டு இருக்கே. எப்படியெல்லாம் என்னை ஏமாத்த பாத்தீங்க. அதுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு படுக்க. நல்லா அனுபவிங்க. இங்க பாருமா, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? வீரா யாரு, எதுக்காக உன்னை வந்து சந்திச்சான், இவனோட நோக்கம் என்ன, ஏதாவது உனக்கு தெரியுமா? எனக்கு எதுக்கே தெரியணும்? நீ தானே ரெஸ்டாரண்ட்ல பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டு போன. ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏய், உனக்கு என்ன வேணும்? மரியாதையா வெளியே போ. ஏற்கனவே கோவத்துல இருக்க, இன்னும் கோவப்படுத்தின நடக்கிற கதையே வேற. ஏய், என்ன பண்ண முடியும் உன்னால ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது. எங்க மேடம் நினைச்சா யார வேணா என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இதோ இங்க படுத்திருக்கானே வீரா, இவனே ஒரு ப்ரூஃப். இதோட மரியாதையை நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல ஏதாவது ஆட்டம் போட பாத்தீங்க, அப்புறம் நடக்கிற கதைய வேற. Get well soon, வீரா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லைல்ல, சமாதானம் ஆயிட்டாருல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வனிதா. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை உன்கிட்ட சொன்னேன். ஆக்சுவலா விமல் ஹவாலால மாட்டிருக்காரு. அவர் போலீஸ் தேடுது.
இந்த விஷயத்தெல்லாம் விமலோட அம்மா கிட்ட சொல்லணும்னு என் ஹஸ்பண்ட் சொன்னப்போ என் அத்தையும் கூட சேர்ந்து ஆமா சொல்லிடுன்னு ஏத்தி விடுறாங்க. நல்ல வேலை நான் தான் முட்டுக்கட்டு போட்டு 2 பேரையும் தடுத்தேன். தடுக்க முடியாம ஏதாவது பெருசா சம்பவம் நடந்துடுச்சுன்னா? அப்படிலாம் எதுவும் ஆகாது. தேவையில்லாம ஏன் பயப்படுற? இந்த வீட்ல நீ இருக்க, அங்க நான் இருக்க. எங்க என்ன ஆனாலும் நாம பாத்துக்க போறோம். பிரச்சனைன்னு வந்தா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு செகண்ட் உங்க வீட்ல வந்து எல்லாத்தையும் சொல்லிடணும்னு சுரேஷ் சொன்னப்போ நான் கலங்கி போனது உண்மைதான். உடனே சுதாரிச்சுக்கிட்டு எதை சொன்னா அவர் ஆஃப் பண்ண முடியுமோ அதை சொல்லி அவர் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா போதும் வனிதா. எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம். கடவுளே, இந்த தடவை இப்படியே தடுத்துட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராம இருந்தா போதும். எது தடுத்தீங்க நீ? என்ன ப்ராப்ளம் அண்ணி? நீங்க பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தா ப்ராப்ளம் என்னவோ ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. ஏய் உமா, நீ ஏன் இங்க வந்த? ஏன் நீ நான் வரக்கூடாதா? மரியாதையா கதவை தட்டிட்டு உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு தான் வரணுமா? உங்க ரூம்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? சச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. நீ ஏன் தப்பா நினைச்சுக்கிற? சரி, அத விடுங்க அண்ணி. ஏதோ தடுத்தன்னு சொன்னீங்களே, அத சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல உமா. உன் அண்ணனோட என் ஹஸ்பண்ட் பார்ட்னர்ஷிப் போட்டு புதுசா ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருந்தாருல, அதை கேன்சல் பண்ணலாம் அப்படி இப்படின்னு அவர் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா உங்க அண்ணன் ஒரு சமயம் சரின்னு சொல்லுவாரு, இன்னொரு சமயம் வேணான்னு சொல்லுவாரு. இந்த கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கொஞ்ச நாளைக்கு இந்த ப்ராப்ளத்தை தள்ளி போடலாம், விமல் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலான்னு தடுத்தேன். ஓ, அததான் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தம்மா. ஓ, பார்ட்னர்ஷிப்ப பத்தியா? அத பத்தி எனக்கு என்ன தெரியும்? நீங்க பேசிட்டு இருங்க, நான் கீழே போறேன். சரிம்மா. பாத்தியா ரேணுகா, இவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு மூச்சு கூட விட முடியல. சரியான நச்சு இவ. அதான் காலேஜுக்கு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களே, சீக்கிரமா அங்க அனுப்புறதுக்கு வழியை பாருங்க. காலையில 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா 8 மணிக்கு போய் சேர்ற மாதிரி லொகேஷன்ல இருக்கிற ஒரு காலேஜ் படிங்க. அப்பதான் ஈவினிங் 5 மணிக்கு காலேஜ் விட்டா நைட் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேருவா. சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கிடுவா. அப்பதான் உமாவோட தொந்தரவுல இருந்து தப்பிக்க முடியும். குசுவோட அப்பா பேரு? குசு. குசுவோட அம்மா பேரு? குசு. குசு பேரு? குசு. என்னப்பா இது? குசுவோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரே பேர் வச்சிருக்காங்க. ஏய், அடுத்தவங்க ஃபேமிலில 1008 பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ள நோய் கூடாது உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல? அறிவுல உனக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னது? வாங்க தம்பி. இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன காயம்தான். இப்பதான் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்கான். இதை கேட்ட உடனே நான் எப்படி ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? இது உனக்கோ எனக்கோ அப்பாக்கோ நடந்துருந்தா அது வேற விஷயம். பாவம், வீராக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மீனாவோட ஹெல்ப் இல்லாம உங்க ஆபீஸ் பியூன் கோர்ட்டுக்கு வந்திருக்க முடியாது இல்லையா? இது ரதி தேவிக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த காயம் அவளுக்கு ஈஸியா ஆறாது. என்னமோமா,
நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியல. ரதி தேவிய நம்ம அளவுக்கு மீறி சீண்டி இருக்கோம். அவ்வளோ ஈஸியா அவளோட கோவம் தனியுமான்னு எனக்கு தெரியலப்பா. ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? நாம என்ன தப்பு பண்ணோம்? முழுக்க முழுக்க தப்பு பண்ணதெல்லாம் அவதான். அவ என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா பாரு, அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிச்சது. இருக்கலாம், ஆனா மனசாட்சியெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான், ரதி தேவிக்கு கிடையாது. அதுக்காக என்ன அவளுக்கு பயப்பட சொல்றியா? செத்தாலும் அது நடக்காது காயத்ரி. நாளைக்கே நம்ம வீரா எழுந்துருவான்ல, அவங்ககிட்டயே எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. இன்னைக்கு ஒரு மீனானா நாளைக்கு ஒரு வீணா போனவ. காயத்ரி, எப்படிமா இருக்கான் வீரா? பரவாயில்ல மாமா, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான். நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நல்ல வேலைமா, பெரிய காயம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, நாளைக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் காலையில கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா? என்னப்பா சொல்றீங்க? என்னன்னு தெரியலப்பா. பூசாரி ஃபோன் பண்ணி குடும்பத்தோட கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னாரு. அது என்ன ஏதுன்னு அங்க போனாதான் தெரியும். நீ உன் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுப்பா. சரி, நான் சொல்லிடுறேன். இந்த விஷயம் அம்மாக்கு தெரியுமா? இன்னும் இல்லப்பா. பூசாரி ஃபோன் பண்ணதும் நேரா நான் இங்க தான் வரேன். இனிமே தான் வீட்டுக்கு போகணும். கோமதி கிட்ட விஷயத்த சொல்லணும். ஆனா எப்படி ஆனாலும் நாம எல்லாருமே கோயிலுக்கு போறது கன்ஃபார்ம். சூர்யா, அப்ப நீங்க எல்லாம் நேரமே கிளம்பி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்து தூங்க. ஏன்னா காலையில் நேரமே கோயிலுக்கு போகணும்ல. சரி, அப்ப வீரா அவனை நான் பாத்துக்கிறேன். நான் இருந்து காலையில டிஸ்சார்ஜ் பண்ணி ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, பாத்துக்குங்க. நான் கிளம்புறேன். சரிப்பா, வா காயத்ரி. நீ கிளம்புமா. சரிங்கப்பா, வீராவை நான் பார்த்து. இருக்கேம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. வரேன்ப்பா. சரிம்மா. நீங்க தானே வனிதா? நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? காமாட்சி அம்மா இருக்காங்களா? காமாட்சி அம்மா. அத்தை. அத்தை, என்னம்மா? உங்களை தேடி யாரும் போலீஸ்காரர் வந்திருக்காரு அத்தை. வாப்பா. ஏண்டி வனிதா, உனக்கு இவனை தெரியாதா? என் அண்ணன் பையன் முத்தையா. வாங்க. வாப்பா முத்தையா, வா வா உட்காரு முதல்ல. இப்பதான் வேலை முடிஞ்சிச்சா? அத்தை, சென்னையில போஸ்டிங் கிடைச்சா வாழ்க்கை பிரகாசமா இருக்கும்னு சந்தோஷமா அங்க வந்தேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு பனிஷ்மெண்ட் டியூட்டி கொடுத்துருக்காங்கன்னு. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க வர போறீங்க, இங்க தான் வேலை பார்க்க போறீங்கன்னு அம்மா சொன்னதுல இருந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதை விடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்போ? இவ்வளவு நாளா வெட்டி ஆபீசரா தான் இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் போயிட போறேன். அண்ணி, உங்களுக்கு தெரியாதுல்ல, இவர்தான் எங்க முத்தையா மாமா. வனிதா, உன் கல்யாணத்துக்கு அவன் மஃப்டில வந்திருந்தாமா? அப்ப பாத்திருந்தாலும் உனக்கு ஞாபகத்துல இருந்திருக்காது. எங்க வம்சத்திலேயே போலீஸான ஒரே ஆளு இந்த தம்பிதான். முத்தையா, வனிதாவை உனக்கு தெரியுமாப்பா? ஞாபகம் இருக்கா உனக்கு? நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? விமல் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அவரு குவைத்தில் இருக்காரு. அவனோட பெரிய தொல்லப்பா. எப்ப பாரு வெளிநாட்டுல போய் உக்காந்துக்கிறான். இங்க வரவே மாட்டேங்கிறான்ப்பா. வந்தாலும் ஒரு மாசத்துல ஓடியே போயிடுறான்.
அவனை என்னதான் பண்ணி சரி பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. விமல் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன். மரியாதையாக கிளம்பி இங்கே வரீங்களா இல்லை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் கிளம்பி குவைத் வரட்டுமா? அங்கே வந்து டேரா போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறேன். அப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். கரெக்ட்டுமா. அண்ணனுக்கு மாமா மாதிரி ஆளுதான் சரிப்பட்டு வருவாங்க. அப்புறம் எனக்கு குவார்டர்ஸ் அலாட் ஆகிறதுக்கு 1 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் எங்கே தங்குறதுன்னு யோசித்தேன். அப்புறம் தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஃபோன் பண்ணிட்டு கிளம்பி நேரம் இங்கே வந்துட்டேன். எதுக்குப்பா குவார்டர்ஸ்ல எல்லாம் தங்கிக்கிட்டு? நம்ம வீடு இருக்கிறப்ப உனக்கு என்ன கவலை? நீ இங்கேயே தங்கிக்கலாம்ல. மாமா இனிமே இங்க தான் தங்க போறீங்களா? குவார்டர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் தங்க போகிறேன். ஏமா முத்தையா வந்திருக்குல்ல, சீக்கிரமா போய் சாப்பாடு எடுத்து வைமா, சாப்பிட்டோம். ஆ சரி. அப்புறம் முத்தையா, மேல ரூம் இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு மூஞ்சி கை கால் கழுவிட்டு வா. சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டுடலாம். சரிங்க அத்தை. ஏய் வனிதா, ஏன் மச மச நின்னுட்டு இருக்க? முத்தையா சாப்பிடணும்ல, சாப்பாடெல்லாம் எடுத்து வை போ. சரி சரி. போமா போ. ஐயா வாங்க, அம்மா வாங்க. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். ஆத்தாவோட அருளால எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாம் எப்படியோ சரியாயிடுது. இது வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு நாங்களும் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நல்லதுமா. ஐயா, உங்க குடும்பத்துக்கு புதுசா ஒரு கஷ்டம் வரப்போறதா எனக்கு கனவு வந்தது. மனசு கேட்கல. 2 நாளா அதையே நினைச்சிட்டு இருந்தேன். நாமளே நினைச்சு என்ன செய்ய போறோம்? அதனால தான் உங்களை கோயிலுக்கு வர சொல்லி ஒரு பூஜை பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சொல்றீங்க பூசாரி ஐயா? புதுசா ஒரு கஷ்டமா? இதுக்கும் மேலையா? தாங்காதையா? இது வரைக்கும் நாங்க பட்ட பாடெல்லாம் நீங்களே கேட்டீங்கன்னா தாங்க மாட்டீங்க. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டப்படல, போதும் போதும்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு. இருக்கலாமா? யாருக்கு ஆத்தா நிறைய கஷ்டம் கொடுக்குறாளோ அவங்க மேல அவளுக்கு அன்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தமா. 10ஓட 11, அத்தோட இது ஒண்ணுன்னு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்க. ஐயோ, நீங்க சொல்றது கேட்டா ரொம்ப பயமா இருக்கியா? கஷ்டம்னா எந்த மாதிரி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு என் கனவுல தெரிஞ்சிச்சு. அது என்ன ஏதுன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஐயோ, கனவு வந்ததும் சட்டுன்னு கண்ணை முடிச்சிட்டேன். உடனே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்க எல்லாருடைய பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணா சரியா போகும்னு என் மனசுல தோணுச்சு. அதனாலதாம்மா வர சொன்னேன். அர்ச்சனையை பண்ணிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்க. பண்ணுங்க.